அந்த தலைப்பகுதி வந்து உடலுக்கு வடக்கு பகுதின்னு சொல்கிறது. தலை வந்து நம்முடைய உடலில் வடக்கு பகுதி, வடக்கு தான், இதுக்கு பேர் வடக்கு. இதை தான் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார், வடக்கு வடக்கு. இப்போ வந்து வடக்கு வடக்கு என்பார் வைத்தது ஒன்றுமில்லை. இப்போ காசிக்கு போகிறோம், காசி எங்கே இருக்குது? வடக்கு. காசி வடக்கு இருக்கு. அதை வந்து ரொம்ப சூசகமாக சொல்கிறாங்க. வடக்கு வடக்கு என்பர் வைத்தது ஒன்றுமில்லை, நடக்க ஒருவரே ஞானம் இல்லாதார். வடக்கில் அடங்கும் வையகம் எல்லாம், இந்த வடக்கில் அடங்கும் வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையாருக்கு. அகத்தில் அடங்கும் அறிவுடையாருக்கு தெளிவுபட சொல்கிறாங்க. அதாவது காசி வடக்க போயிட்டு வந்தால் நமக்கு ஞானம் பிறக்கும், யுக்தி பிறக்கும்னு சொல்கிறதெல்லாம் அது நம்மிடையே இருக்குது. நாம் இங்கே உள்ள காசிக்கே நாம் போய் நமக்கு எல்லாத்தையும் எல்லா விதமான ஞானத்தையும் பெறலாம் என்கிறது ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். வாழ்வில் நமக்கு ஏற்படும் பசி மொத்தம் 4 பசி. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பசி 4 பசி. ஒன்று உடல் பசி, 2வது மனப்பசி, 3வது உயிர் பசி, 4வது ஆன்ம பசி. 4 பசி. இந்த 4 பசியினாலும் வரக்கூடிய இன்பம் அப்படின்னா உடல் இன்பம்னு ஒன்று, மன இன்பம் அதான் அறிவு, நாலேஜ். 3வது உயிரின்பம். உயிரின்பம்ங்கிறது ஒரு உயிரோடு அடுத்த உயிரோடு அன்பு செலுத்துதல், அஃபெக்ஷன். அதாவது அந்த பிரியமாக பேசக்கூடியது, மனிதனுக்கு மனிதர், மிருகங்களில் அதாவது ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாத்துக்கும் அவங்கள்கிட்டையும் அந்த அன்பு செலுத்தல் இருக்குது, உயிரின்பம். அடுத்தாப்புல இறை அனுபவமாகிய பேரின்பம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த வழி என்ன வழி? பேரின்ப வழி. அதை தான் சொல்கிறாங்க, தன்னை அறிந்து கொள்ளும் அறிவை அறியாமல், தன்னை அறிந்து கொள்ளும் அறிவை அறியாமல் வராங்கிறதுக்கு ஏன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாழ்க்கை போராட்டம். அதுலேயே நிறைய பேர் வந்து வெற்றியாளனாக வர முடியல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நான் சொல்லுறேன். தன்னை அறியில் தனக்கு ஒரு கெடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டான்னா தன்னையே அர்ச்சிக்க நாமே ஒரு. அதுதான் இப்போ இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வரி மேலே போட்டுருப்போம். தத்துவமசினா என்ன? தன்னை அறித்தல், தன்னை அர்ச்சித்தல். அது ஒரு மிகப்பெரிய தாற்பயம், மிகப்பெரிய தத்துவம். அதை வந்து தெரிஞ்சவங்க, அதாவது முழுமையாக அறிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தெரியும், அதனுடைய உண்மை தாற்பயம் தெரியும். காட்டிலிருந்து கனகதவம் செய்தாலும், காட்டிலிருந்து கனகதவம் செய்தாலும் காட்டும் குரு இல்லையெனில் ஞானம் கண்டறியல் ஆகாது என்கிறார் சித்தர். ஆமாம், ஒரு உதாரணம், 18 சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சித்தர்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன? 18 சித்தர்கள். அதில் ஒரு சித்தர் கொங்கண சித்தர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொங்கண சித்தர் வந்து மிகப்பெரிய ஞானத்தை, அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா கடும் தவம் செய்கிறார். 12 வருடம் கடுமையான தவம் இருக்கிறார். தவம் இருந்து நமக்கு அதீத சக்தியோட நம்ம வந்து நம்முடைய நாடு நகரங்களுக்கு உள்ளே சென்று நம்முடைய பராக்கிரமத்தை காட்டணும் அப்படிங்கிற இதில் வந்து கடும் தவம் செய்கிறார். கடும் தவம் செய்து கொண்டு அந்த நாடு நகரத்தினுடைய அந்த ஊருடைய எல்லையில் உள்ளே போகும்போது முதல்ல அவருக்கு பசி, ஆகாரம். ஏன்னா தொடர்ந்து 12 வருஷம் வந்து யாகம் பண்ண அந்த தவம் இருந்தவருடைய அந்த வெளிப்பாடு அவருக்கு வந்து பசியில் ஏதாவது ஆறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவர் வந்திருக்கிறவர் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான சித்தர், கோபம்லாம் அப்புறம் பவர்ஃபுல்லான சித்தர் கொங்கணர். நான் வந்து ஒரு 12 வருஷம் தவம் இருந்து பவர்ஃபுல்லாக வந்திருக்கேன், என்னை நான் கூப்பிட்டா உடனே ஓடி வந்து நீ எனக்கு தேவையான கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி உள்ள கோபத்தோடு திண்ணையில் அமர்ந்திருக்கார். ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, தொடர்ந்து ரொம்ப நேரம் வரல. கடைசியாக வெளியில் வர்றாங்க. வந்தவுடனே என்ன விஷயம்னா, நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கேன், நீ வந்து என்னை செட்டப் பண்ணிக்காமல் உள்ளே என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய கணவருக்கு உரிய கடமையை செய்தேன்.
கடமை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படி கோபமாக அப்படி நெற்றிக்கண்ணை அப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவானா. என்னன்னா இவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே ஒரு கொக்கு உட்கார்ந்துருக்கு. அப்போ அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா, இவர் அந்த மரத்து கீழே ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கொக்கு எச்சம் போட்டுருச்சு. அந்த எச்சம் போட்டதுக்கு அவரால் தாங்கிக்க முடியாமல் அப்படி அண்ணாந்து பார்த்து அப்படியே அதனுடைய ஆக்ரோஷத்தை அப்படி காட்டினவுடனே அந்த 12 வருஷம் தவம் இருந்த அதனுடைய வெளிப்பாடு அது அப்படியே பஸ்பமாயிடுச்சு. அந்த பஸ்பமானதை இந்த அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு, என்ன கொங்குனரே, என்ன கொக்கென்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவருடைய அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க, நாம் வந்து வர வழியில் கொக்கை எரிச்சருடைய சம்பவம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு இது பண்ணும்போது தான், யார் ஒருவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கையாகவே ஞானம் பிறக்கும். தன்னுடைய கடமைகள். அதனால தான் நிறைய சொல்லுவாங்க, அந்த அம்மா வீட்டை விட்டே வெளியில் வராது, ஆனால் ஊர் விஷயம் பூரா, உலக விஷயங்கள் பூரா தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படிம்பாங்க. நிறைய பெண்களுக்கு அதீத சக்தி, அதீத திறமை இருக்குங்கிறது நீங்கள் வேணால் பாருங்கள். பார்த்துட்டு யாரையும் ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் ஒருவர் தன்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய கடமை மட்டுமல்ல, தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமை, பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, தன்னை உற்றார் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, இந்த கடமையெல்லாம் யார் சரியாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுள் இயற்கையாகவே ஞானத்தை கொடுப்பார். ஆனால் இதில் 100க்கு 10% கூட, இன்றைக்கு 10% கூட இந்த மாதிரி கடமைகளை இன்றைக்கு முழுமையாக செய்வதில்லை. இன்னைக்கு சமூகம் மிகவும் ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அறகுறையாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அல்லாடிக்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். உங்களை மாதிரி தெளிஞ்சவங்க அறிவுபூர்வமாக இந்த மாதிரி இடங்களுக்கு தேடி வந்து இந்த மாதிரி ஒரு மகான்களை எல்லாம் சந்தித்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உணர்வுகளை ரசித்து நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலே நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைவாதி என்றுதான் நான் சொல்ல வேண்டாம். அதனால தான் சொல்கிறோம். இதில் வந்து சிவவாக்கியர் ஒரு வரியில் சொல்றார், பார்ப்பான் அகத்திலே பால் பூசு 5 உண்டு. பார்ப்பான் அகத்திலே, பார்ப்பான் அகம், பார்ப்பானா என்ன கண்ணு. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாரின்றி வெறித்து திரிகின்றன. மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் அகத்திலே பால் பசு பாலாய் சொரியுமே. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து மகாத்மா காந்தி ஒரு எல்லாம் நிறைய பள்ளிக்கூடத்தில் முக்கியமானதுல எல்லாம் வந்து தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே அப்படின்னு ஒரு 3 இதை போட்டு வச்சுருக்கேன். அது இதனுடைய தத்துவம் தான். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜலிங்கம் ஐயா அவர்கள் ரொம்ப, அதாவது திருமந்திரத்திலே அவர் வந்து தொடங்கினார். திருமந்திரம் வந்து 3000 பாடல் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து எழுதியது. எப்படிங்க? 3000 பாடல் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து எழுதியது. இப்போ நீங்கள் கேட்கலாம் 3000 வருஷம் வாழ முடியுமான்னு. கண்டிப்பாக முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 3000 வருஷம் ஏன் வாழணுங்கிற ஒரு கொள்கை நம்மள்கிட்ட இருந்தால் 3000 வருஷம் வாழ்ந்துடலாம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வந்த வேலை முடிந்ததும் கந்த வேலை நினைத்து கொண்டு போயிடணும் நம்பர். வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் இருக்காதுன்னு அவர் சொல்லுவார். அதனால் அது என்னென்னா 3000 வருடம் அவர் வந்து வாழ்ந்தார். வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார், 3000 பாடல். அந்த திருமந்திரத்தில் தான் ஐயா வந்து முதல் அந்த சொற்பொழிவை தொடங்கினார். அதனால் வந்து திருமந்திரம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். திருமந்திரத்திலே தொடங்கி அப்படியே கொண்டு வந்து ஐயா வந்து திருவாசகத்தில் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லி திருவாசகத்திலே முடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அடியன் வந்து
திருக்குறளில் இருந்து தான் திருவாசகத்துக்கு வந்தேன் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஏன்னா திருக்குறள் விழிப்புணர்வு பேரவைன்னு நான் ஒன்று தொடங்கினேன். அதன் மூலமாக இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகுது. அந்த விழாவுக்கும் ஐயா வந்திருந்தாங்க. திருவரும்பூர் முக்குளத்தூர் ஸ்கூலில் வந்து சாயங்காலமாக அந்த விழா தொடங்கணும். இப்போ KN சேகரன் அவர்னு எம்எல்ஏ இருந்தார். அவரை நீங்கள் விழாவுக்கு வரணுன்னு. இந்த இதெல்லாம் யார் தம்பி யார் சாமி வருவா, ஏப்பா நீ வேறு என்னை போட்டு தொல்லை பண்ணுற அப்படின்னாரு. இல்லை நீங்கள் விழாவுக்கு வரணும். ஒரு எவ்வளோ பேர் வருவாங்க? நான் சொன்ன ஒரு 500 பேர் வருவாங்கன்னு. ஏன்னா நாங்கள் போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தோம். இப்போ ஸ்கூல் லீவு, எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தை வரையிலுமே இந்த திருக்குறள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலான்னு போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தோம். அதனால் நான் ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்னு. அவர் சொன்னார் 500 பேர் வந்துட்டால் நான் கூட்டத்துக்கு வரேன்னார். பக்கத்தில் தான் ஆஃபீஸு. சரி நான் 500 பேர் வந்துட்டதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன். நான் ரொம்ப கொசுக்கு பிடிச்சுவேன். இப்போ கிடையாது, ரொம்ப எனக்கு கோவம் வந்துடும். அதனால் 500 பேர் வந்தோன்னே கூப்பிட்றாங்கன்ட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய குழந்தை எல்கேஜி பிள்ளையிலேருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளை வரைக்கும் எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வச்சுருந்த சர்டிஃபிகேட்லாம் பத்தலை, கூட்டமான கூட்டம். அப்புறம் அவருக்கு அனுப்பினோம் அவரை. அவர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ பேரை கூட்டிட்டீங்களேன்னு. அது இப்போ வந்து 25ஆம் ஆண்டு, இப்போ 25 வருஷம் ஆக போகுது அந்த திருக்குறள் விழிப்புணர்வு பேரவை. அந்த திருக்குறளில் இருந்தால் நான் வந்து அப்படியே மாறி 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 இந்த திருவாசத்துக்கு வந்தேன்னு சொல்லுவேன். இந்த திருக்குறளில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, மொத்தம் எத்தனை திருக்குறளுங்க தம்பி? நீ எத்தனை படிக்கிற? ஏதாவது ஒரு திருக்குறள் சொல். மாட்டிக்கிட்டாரு. ஏதாவது ஒன்று சொல்லு. கேட்டுட்டுங்க, ஏதாவது ஒரு சொல்லிட்டேன். திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1330. நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். முதலாவது திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்குறேன், அப்படி சேர்ந்த மாதிரி. கடைசி திருக்குறள் அப்படி சொல்லுங்க. நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா? பரவாயில்ல. ஒரு ஸ்கூலுக்கு அப்படி தான் போயிருந்தேன். அந்த டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி திருக்குறள் சொல்லணும்னு அந்த மாதிரி அப்படி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கடைசி 1330வது திருக்குறள், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு கடவுளில் ஆரம்பித்து சிற்றின்பத்திலே முடித்திருப்பார். திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திருக்குறள் என்னவென்றால் 1000வது திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் எப்படி தெரியுங்களா மனப்பாடம் பண்ணேன்? 10, 20, 30, 40, 50 இப்படி மனப்பாடம் பண்ணேன். எங்கள் பாப்பா 10வது திருக்குறள் சொல்லுமா, ஏன் வேகமாக சொல்லு, சுறுசுறுப்பாக சொல்லு. 100வது திருக்குறள். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. காலால் களரில் நெறியிடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. குழந்தைகளை இந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கணும். கொஞ்சம் அதுகளாக வளர்ந்துக்கும். இப்போ எல்கேஜி படித்ததுலேருந்து திருக்குறள் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ எல்கேஜி படித்ததுலேருந்து உள்ள பாடின வீடியோவை வச்சுருக்கேன். இப்போ வந்து கலையாளின்னு ஒரு டிவி ஆரம்பித்து வார வாரம் எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா. சென்ற வாரம் ஒன்று பேசினா, யார்கிட்டையும் அதிகம் பேசாதீங்கன்னு சொல்லி ஒன்று பேசினா, அதை 1000 பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. அதனாலே வந்து இந்த ஐயா வந்து திருமந்திரத்தில் ஆரம்பித்து கடைசியில் கொண்டு வந்து திருவாசகத்தில் முடிச்சிருக்காங்க. அப்படி இந்த திருக்குறள் வந்து என்ன பண்ணுச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த திருவாசக மாநாடு நடத்துகிற அளவு கொண்டு போனதற்கு காரணமே வள்ளுவ பெருந்தகை தான். 25வது ஆண்டு விழா வந்து மிக பெருசாக இந்த ஸ்கூல் லீவில் மேலூர் சுவாமிகளுடைய தலைமையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு வந்து 2000 குழந்தைங்க ஏதாவது கலந்துக்கும். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு மாதம் டைம் எடுத்து செஞ்சோம்னா கலந்து கொள்வார்கள். இந்த 1000வது திருக்குறளை பற்றி தான் சொல்ல வந்தேன். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நீங்கள் டெய்லி ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஒரு திருக்குறளை கையில் எழுதி வச்சுக்கிங்க, இல்லை ஃபோனில் முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க, அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு எதாவது மனப்பாடம் ஆகலைன்னா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருவேன், அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், மனப்பாடம் ஆகிடும். அதை என்ன சொல்கிறேன்னா, நல்ல பண்பு இல்லாதவனிடத்தில் பணம் இருந்தால் அந்த பணம் வந்து வேஸ்ட்டாக திரிந்த பாலுக்கு சமம் என்று ஏன் சொல்லிக்கிறேன். ராஜலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட உள்ள பணம் எல்லாமே நல்ல பணம் தான். ஊராட்சி மன்ற தலைவராக அவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ சொன்னாங்க, இந்த ஊராட்சி மன்ற பதவியே வேண்டாங்க, நம்மளை எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, நமக்கு அதுலேருந்து 10 பைசா வருமானம் வரல, நம்ம உழைக்கிறதே போதும், ஸ்கூல் நடத்துகிறாங்க, இவங்க ஐயா வேலை பார்க்குறாங்க, இதுவே போதும் என்று அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னது என் மனதில் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஐயா வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். நான் தான் அவர் ரொம்ப சிரமப்படுத்துகிறோன்னு நினைக்கிறது. ஆனால் அவர் அதை சிரமமாக நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு திருவாசக மாநாடு, ஏதாவது ஒரு கோயில் நிகழ்ச்சி எதாக இருந்தால் ஐயாட்ட கொண்டு நோட்டீஸ் கொடுத்தா உடனே கையில் இருந்தால் பணம் கொடுத்தோ, இல்லைன்னா போட்டு ஜிபே பண்ணுற சாமியும் பாரு. எனக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். என்னடா ஐயாவை ரொம்ப தொல்லை பண்ணுறேன். நானும் அதை வந்து தொல்லை நினைக்கிறதில்ல.
அதுக்கு ஒரு முறை நானே கேட்டேன், ரொம்ப தொல்லைப்படுத்துகிறேன்னான்னு கேட்டுட்டேன். அப்போ சொன்னார், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இந்த ஊரில் இருந்து இவ்வளோ பெரிய பணியை செய்கின்றீர்கள், அந்த பணிக்கு என்னால் ஆன ஒரு விஷயத்தை செய்யலைன்னா நான் மனுஷனே இல்லைன்ட்டார். அந்த அளவு வந்து அவர் வந்து உணர்ந்திருக்கின்றார். ஏன் உணர்ந்திருக்காருன்னா, அவங்க அம்மா அப்பா வச்ச பேரே பாருங்க, என்ன பேர் வச்சுருக்காங்க, ராஜலிங்கம். லிங்கத்துக்கெல்லாம் ராஜனாகிய ஒரு நல்ல ஒரு பண்பாளர். அந்த பணத்துக்காக சொல்கிறேன், பணம் எல்லா இடத்துலையும் இருக்கும், சில பேர் யாருக்கும் கொடுக்க மாட்டான், அந்த பணமெல்லாம் வேஸ்ட் பண்ணுவான். அதனால் வந்து அந்த திருவள்ளுவர் சொல்கிற பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று என்று. ஆக ஐயா இன்னைக்கு ஐயா வேளாத ஐயா வாங்க, ஆசிரியர் பெருந்தகை அங்கே நிற்கலாமா வாங்க. அந்த பணம் வந்து நல்ல விதத்திலே அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ ஐயாட்ட நான் ஒரு பெரிய ஒரு முயற்சியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். யாராட்டையும் சொன்னேன், யாருமே செவி கொடுக்கல, போயா வேலைன்ட்டேன். ஐயாட்ட சொன்ன ஒத்துக்கிட்டார். அது என்னென்னா மண் பயனுரை. மண் பயனுரைங்கிற அந்த வார்த்தை எழுதியது யார் தெரியுங்களா? மகாகவி பாரதி எழுதினது தான் மண் பயனுரை. கனவு நினைவாக வேண்டும் வரிசையாக வரும்போது கடைசி வரியாக வந்து மண் பயனுற வேண்டும்னு அவர் முடிச்சிருப்பார். அதுமாதிரி நாங்கள் ஐயாவோடு இணைந்து இந்த மண், ஏன்னா அவங்க வந்து பொதுநல தொண்டு பொதுநல விஷயம் செய்து கொண்டிருப்பதினாலே திடீர்னு ஆன்மீகத்துக்கு வாங்க நீங்களும் மடாதிபதி ஆகுங்கன்னு சொல்லி நான் கழுத்தில் போட்டிருக்க மாலையெல்லாம் அவங்கள்ட்ட போட முடியாது. ஏன்னா அவங்க அரசியல் போக்குவரத்து பல விதத்தில் இருப்பதினால நான் சொன்ன ஸ்கூல் நடத்துறதுனால உங்களுடைய பாணியிலேயே மண் பயனுரை என்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னா உலகம் முழுவதும் ரொம்ப ஈஸியாக போயிடும். நிறைய திறமசாலிகளை வெளியே கொண்டு வர முடியும். அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுதான். திறமையானவங்களை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் பயன் உடையவர்களாக மாற்ற வேண்டும். எல்லார் மூலமாகவும் ஒரு பயன் இருக்குது, யாருமே வேஸ்ட்டு கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவார், சினிமா நடிகை ஆகுன்னா பர்த்டே கொண்டான், நாமெல்லாம் எதுக்கு பிறந்தோன்னு கேட்பார். அதுமாதிரி எல்லார்ட்டையும் ஒரு விதமான பணி இருக்கின்றது, ஒரு விதமான சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை நாம் என்ன பண்ணணும், தேடி பிடிச்சி வெளியே கொண்டு வரணும். இதான் சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார், யாருமே இங்கே வேஸ்ட்டு கிடையாது, ஏதோ ஒரு சாதனைக்காக வந்திருக்கின்றார்கள், அந்த சாதனையை நாம் வந்து தேடி பிடிச்சி கொண்டு வர வேண்டும் என்று. அதனால் ஐயா அவர்களுக்கு மிக்கதொரு பெரியதொரு நன்றியை தெரிவித்து ரெண்டு வார்த்தை வாங்க சும்மா பேசு. கனகலட்சுமி அம்மா வந்திருக்காங்க, எல்லாம் கைத்தட்டுங்க. நமது ஆன்மீகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நமது சித்தர் பீடத்துக்கு அவங்க பேருக்கு முன்னாடி போட்ட படிப்பெல்லாம் பார்த்து அப்புறம் தான் நான் பார்த்தேன், ரொம்ப படிச்சிருக்காங்க, அதனால் ஞானத்துக்கு வந்துடுவாங்கன்னு. யாரெல்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்களோ அவங்களாம் ஞானி ஆகிடுவாங்க. படித்தாதான் ஞானி ஆக முடியும். ஏதாவது ஒன்றை என்ன பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் படித்துக்கிட்டே இருக்க வேண்டும். இப்போ நான் கடைசியாக படித்து கொண்டிருக்கின்ற புக்கு வந்து குரு ஞான யோகம் என்ற ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். நான் எந்த புக்கை படிக்கிறேனோ அதை வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். இந்த புக்கு ரொம்ப நல்ல புக்கு, வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க வந்து ஏபிஎஸ் திருமண தகவல் மையம்னு வச்சுருக்குறாங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த திருமண அமைப்பகம் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் என்ற பேரில் ஒரு ஆன்மீக பேரவை, நான் தான் சொன்னேன் நல்லா சொற்பொழிவு பண்ணக்கூடியவங்க சும்மா இருக்காதீங்க, ஒரு பேரவை ஆரம்பிங்க, உங்களாலையும் ஒரு செயல் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே வேலுநாச்சியார் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான பேர், அந்த பேரிலே ஒரு பேரவை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தொண்டுள்ளம். என்னுடைய நமது சித்தர் பீடத்திற்காகவும் இந்த மாநாட்டிற்காகவும் ஏதாவது ஒரு சிறிய காணிக்கையை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்களால முடிந்த விஷயங்களை முடிந்த போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி கேட்டேன். லக்ஷ்மி, ஏபிஎஸ் மேட்ரிமோனி திருச்சி பாலக்கரையில் வச்சுருக்கேன். நல்ல தொண்டுள்ளம் கொண்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தில் டீச்சராக இருந்திருக்கேன். நிறைய லெக்சரராகவும் இருந்திருக்கேன். விராலிமலை உள்ள ஒரு காலேஜில் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன். ஆனால் படிப்புக்குரிய ஒரு தகுதிங்கிறது என்கிட்ட கொஞ்சம் இல்லை தான், கம்மி தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மாதம் வருவாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு, நீ கொஞ்சம் பேச வெளியில் வா, திறமையை கொண்டுட்டு வா அப்படிம்பாங்க. நான் ஒரு பெண்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளரையே அப்படியே இருந்துட்டேன். அவங்க சொல்கிற மாதிரி கணவனுக்கு தொண்டு செய்கிறது, மாமனார் மாமியாருக்கு செய்கிறது, அந்த பணிவிடை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி தான் நான் படிப்பு நிறையா படிச்சிருந்தானாலும் அதை தாண்டி நான் வெளியில் வந்ததில்லை. அதாவது அவங்களுக்கு சேவை செய்கிற வேலை தான் நமக்கு முதல். மாமனார் மாமியாரை பார்க்கணும், அடுத்தது கணவருக்கு அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வெளியே வரக்கூடாது, ஒருத்தரோட வண்டியில் ஏறுறது போகிறது, இந்த மாரி நம்மளுக்குன்னு ஒரு தனி பண்பாடு. அதுக்குன்னு வண்டியில் போகிறவங்களாம் தப்பானவங்க நான் சொல்ல கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம அதே மாதிரி நான் வளர்ந்ததுனால வெளி உலகத்தில் வெளியில் நான் வராமல் இருந்துட்டேன். வெளியில் வரவில்லை. அடிக்கடி வருவாங்க. இவர் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி.
வந்து நிறைய நல்லது சொல்லி கொடுத்து நிறையா நீங்கள் வெளியில் வரணும், உங்களுக்கு நிறைய படிச்சிருக்கீங்க, உங்கள் திறமைகள்லாம் நிறைய வெளியே கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நான் பண்பாட்டு பயிற்சி முகாம்னு சொல்லிட்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துகிறோம். ராமகிருஷ்ண தபோவனத்தின் மூலியமாக நடத்துகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு 13 வயசுலேருந்தே வச்சிங்க, அந்த குழந்தைகள் எப்படி தாய் தந்தைகிட்ட இருக்கணும், தாய் தந்தையரை முதல்ல வணங்கணும். அது வணங்குறதே கிடையாது இப்பெல்லாம் குழந்தைங்கள். அந்த தாய் தந்தையரை வணங்கினா மட்டும்தான் அது போய் குடும்பம் நடத்துறதுக்குரிய தகுதியை வளர்த்துக்க முடியும். அதுதான் உண்மை. ஒரு சின்ன ஸ்லோகங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு எல்லா ஸ்லோகமே தெரியும், ஆனால் அந்த ஸ்லோகத்தை வந்து இதுமாரி பப்ளிசிட்டியாக அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ சஷ்டி கவசம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண தெரியும், இது சிவபுராணம் பாட தெரியும், 52 பதிகத்தில் ஒரு சில பதிகங்கள் தெரியும், நிறைய ஓரளவுக்கு எல்லா ஸ்லோகங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா நான் அந்த வேலை பார்த்த இடம் வந்து ராமகிருஷ்ண தபோவனம். அதில் இருந்ததுனால எனக்கு அந்த நிறைய தகுதிகள்லாம் வந்தது. அந்த தகுதியை நான் வெளிக்கொணரவில்லை, அதுதான் உண்மை. அது ஐயா மூலியமாக தான் இப்போ வெளியே வருது. நான் இப்போ கூட உட்காந்துட்டு கேட்டாப்புல பேசுகிறீங்களா அப்படின்னா, ஐயோ வேணாம் வேணாம், ஏன்னா நிறைய சான்றோர்கள் ஆன்றோர்கள் உள்ள இடத்துல நான் வந்து பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இல்லை நீ 2 வார்த்தைனாச்சும் பேசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரதோஷம் நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பிரதோஷம். பிரதோஷ காலத்தில் வந்து போய் சிவனை சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது இரவும் பகலும் சேர்ந்த அந்த நிசியை தான் நம்ம வந்து பிரதோஷ காலமாக, பிரதோஷம்னாவே குற்றமற்ற அந்த நிகழ்வில் போய் நம்ம கலந்துக்கணும். நம்மளுடைய நல்ல ஒரு வாழ்க்கை பயணம் அதில் போகணும் அப்படின்னு சொன்னால் பிரதோஷ காலத்தில் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க. அப்படியா பிரதோஷம்னாவே என்ன, ஆழகால விஷத்தை வந்து அந்த மலையையும் அந்த வாசுகி கயிறையும் திருத்தி அந்த கடையிறாங்க. கடையும் போது ஆழகால விஷம் வெளியிடுறாங்க. அந்த விஷத்தை பக்கத்தில் நின்ன ஒரு யார் பெருமாள் மேலே பட்டு பெருமாள் அப்படியே நீல கலராக மாறிட்டார். அப்போ எல்லாரும் தேவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறாங்க. இதுமாரி சிவன்கிட்ட போய் இதுமாரி கேட்குறாங்க, இதுமாரி விஷம் வந்துடுச்சு என்ன பண்ணுன்னா, எல்லாரும் வீணாக போயிடக்கூடாது, நான் ஒருத்தர் வீணாக போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து சிவன் முழுங்கிடுறாரு. அதுதானே உண்மை. இப்போ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய இந்த மண்டபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் முதல் என்ன நினைப்பேன், அதை தான் நினைப்பேன். நான் ஒருத்தி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது மேரேஜ் ஆகிடுச்சு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம் பேத்தி எல்லாருமே நல்ல பேரம் பேத்தி இருக்காங்க. அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சுமூகமான நல்ல வாழ்க்கை. ஏன்னா நாம் யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை. அதேமாரி எனக்கும் எல்லாமே கடவுள் ஓரளவுக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் வேணும்னு நான் கேட்க கிடையாது, இது போதும், எல்லாம் வேண்டியது ஓரளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நாம் இப்போ எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். இப்போ வாழ்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறையா கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, இதுமாரி நிறைய பிரச்சனைகள்லாம் உள்ளவங்கலாம் இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு அதுனா உடனே அதை அணைக்கிறதுக்கு நான் போக ரெடியாக இருப்பேன். அந்த வீர பெண்மணி மாதிரி நான் செயல்பட விரும்புவேன். காரணம் என்னன்னா, அது இத்தனை உள்ளவங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அதைத்தான் சிவன் அதை செய்தார். நான் சிவன் பக்தர். அந்த சிவனுடைய பக்தருக்கு காரணம் இதுதான் உண்மை. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு நடக்கிறதுக்குள்ள நம்ம அதை ஒதுங்கிடுப்போம், அதை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ட்டு தான் அந்த இடத்துல போய் சிவன் பிரதோஷத்தை போய் நீங்கள் எல்லாரும் கலந்துங்க. அதை கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்கள் உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக மாறும். அங்கே போனாவே இப்போ மக்கள் நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் பெண்கள்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க. ஃபோனை கையில் வச்சுருக்காங்க, ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க, சுற்றுறாங்க, ஃபோனை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு போகிறாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போங்க. ஃபோனை எடுத்துகிட்டு எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. போனீங்கன்னா கட்டாயம் மனக்குழப்பங்கள் தான் வரும். ஐயா அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன்? அதை முதல்ல பார்த்துங்க. அடுத்தது அங்கே போய் அந்த நம்ம எதுக்காக போனோம் அதையே விட்டுடுவோம். அவங்க என்ன சாரி கட்டியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி, உன் மாமியார் எப்படி இருக்காங்க, உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்க, இது விசாரிக்கிற இடமே கிடையாது. நம்ம எதுக்கு போனோம், சாமி கும்பிட போகிறோம், நம்ம சிவனை தரிசனம் பண்ண போகிறோம்.
அப்போ அந்த சிவன் நாமம் மட்டும்தான் நம்ம காதில் ஒலிக்கணுமே. நான் எங்கே சிவன் கோயில் போனானாலும் உடனே சொல்லிடுவேன், நான் சிவன் பாடல் பாட பாட எல்லாம் இங்கே பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் பாடுங்க அப்படின்னுடுவாங்க. ஏன்னா பாடினோம்னா அவங்களாம் அதை கேட்பாங்க, இல்லை தொடர்ந்து வருவாங்க, நிறைய பேர் பாடுவாங்க. அது சைலண்டாக உட்கார்ந்தோம்னா இவங்களுக்கு திங்கிங் வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த திங்கிங் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, நாம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் நிறைய பொதிந்து கிடைக்கிற நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை வந்து வெளிக்கொண்டுடுங்க. அட்லீஸ்ட் கொண்டு வரலனாலும் அவங்களோட சேர்ந்து பாடுங்க. இல்லை பேசாமல் சிவாய நமகனாச்சும் சொல்லிட்டு மௌனமானாச்சும் இருங்க. அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. முதல் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும்போது இந்த கொஞ்சம் பதட்டம் இது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. நிறைய இப்போ நம்மளை சுற்றி தீய எண்ணங்கள் தான் இருக்குது, தீய சக்தி தான் நிறைய உருவாக்கியிருக்கு. நல்ல சக்தியே கிடையாது. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் வேற, இப்போ உள்ள மனிதர்கள் வேற. கேட்டால் பெண்கள்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால இந்த என்னுடைய மேட்ரிமணியில் பார்த்தீங்கன்னா 10th +2 படித்த பையன்களுக்கெல்லாம் இதே கிடையாது, பெண்களே கிடையாது. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுங்க என்கிட்ட கேட்குறாங்க, 10th +2 நாங்கள் படிக்கலை, அதனால எங்களுக்கு கல்யாணமே பண்ணியே கூடாதாக்கான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. ஏன்னா அந்த பையனுங்க இன்னும் வெக்ஸ் ஆகி ஏதாவது ஒரு தண்ணி சிகரெட்டு பேட் ஹேபிட்ஸ்க்கு போவானுங்க. அதுமாரி போகாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு கடவுள் யாரோ ஒருத்தரை பிறக்க வச்சுருப்பார். அதை தேர்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கவலைப்படாதப்பா, உனக்குன்னு எதுவும் வந்ததுன்னா நீ பணம் கொடுக்காம நீ அதை ஜாதகத்தை கொடுத்துட்டு போ. அதை நான் வாட்ஸ்அப்பு குரூப்பு எங்கள் பிஸ்னஸுக்குள்ளார உள்ளவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அது யார் மூலியமாக ஒன்று முடிஞ்சோன்னே நீ என்ன செய்யணுமோ அதை செய்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதேமாரி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ பெண்களுடைய வளர்ப்பு முறையும் ஒரு சிலது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது, எல்லா பெண்களையும் சொல்ல கிடையாது. பெண்களுக்கு முதல் உரிமை, பெண்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நான் எங்கள் மாமியார் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியல, ஏன்னா அவங்க காலம் வேற. ஆனால் அவங்க சூப்பர் சாப்பாடுலேருந்து எல்லா கணவனை பார்த்துக்கிறதுலேருந்து 4 பிள்ளைங்களையும் தண்ணி சிகரெட் இல்லாமல் சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் உதவி. அவங்கள நான் கல்யாணம் பண்ணி இன்ன வரைக்கும் அவங்களும் அந்த தண்ணி சிகரெட் இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அதுதான் 2வது காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மருமக அதுமாரி கொண்டு வருவாங்களாங்கிறது சந்தேகம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு, பணம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே கடவுள் படைத்தவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ ஐயா மாநாடு நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு உறுதுணையாக அந்த மேலூர் சாமி செஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் மூலியமாக உனக்கு கடவுள் உனக்கு யாரும் மூலியமாகவே ஒன்று கொடுப்பார். அந்த காசியிலோ அல்லது அந்த டெல்லியிலேயோ அருமையான 51வது மாநாடு நடக்கும். இது உண்மையா இல்லையா? கட்டாயம் இது நடக்கும். ஏன்னா அவருடைய முயற்சி அப்படி. அவருக்கு கீழே உள்ள நல்ல நண்பர்கள், நல்ல உறுதுணையாக இருக்க சாமியார்கள் அனைவரும் அவர்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணுவாங்க. ஏன் நான் கூட பண்ண மாட்டோமா? தாராளமாக பண்ணுவோம். உண்மை தானே இது? அதுமாரி உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். கடவுள் படைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னாருக்கு இன்னது தான் மனைவி, இன்னாரு தான் குழந்தையா பிறக்கணும்னு, இந்த நேரத்தில் தான் பிறக்கும், இப்படி தான் இருக்கும்னு. அதுக்காக ஐயோ அவங்களுக்கு பாரு நல்ல பிள்ளையா பிறந்திருக்குன்னு சொல்லி அவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறதும் தப்பு. அப்படி கம்பேர் பண்ணவும் கூடாது. நீ சின்ன குழந்தையா வளரும் போதே நீங்கள் அதுமாரி பொம்பளை பிள்ளைங்க, நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் அந்த குழந்தைங்க 4 மணிக்கு எழுந்திரிக்கும். நம்மளே 7 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சா அந்த குழந்தை எப்படி எழுந்திரிப்பா? அதேமாரி வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்க, எந்த பொம்பளை பிள்ளையோ ஆண்களும் என்ன பண்ணுவாங்க, உள்ளர லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் விடவே மாட்டேன். யார் வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் தம்பியை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்கள், பாப்பாவை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்கள், இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிம்பேன். ஏன் அப்படிம்பாங்க, இல்லை நாங்கள் யாருங்கிறது, அத்தை வந்திருக்கேன், இல்லை இவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இல்லை ஃப்ரெண்டு வந்திருக்காங்கங்கிறது அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா வச்சுங்க, இவங்க வந்திருந்தாங்களா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம் அந்த பையன், பொண்ணோ பையனோ. அப்போ நம்ம அறிமுகமானுச்சுன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு நினைவில் பதிவாகும். அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டி, என்ன கொஞ்சம் எல்லாரையும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போப்பா, ஒரு ஹாய் சொல்லு, நீ உன்னை வேலையெல்லாம் நாங்கள் தடுக்க விரும்பலை, நீ ஒரு ஹாய் நல்லா இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போகலாமா போகக்கூடாதா? வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா? இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு அது கிடையவே கிடையாதுங்க. உண்மை இது. இதை தாய் தகப்பனும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவன் சம்பாதிக்கிறான்,
2 லட்சம் சம்பாதிக்கிறான். அவன் எத்தனை லட்சம் சம்பாதிச்சா என்ன? மனுஷனை மதிக்க தெரியாதவனா இருந்தா அவன் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாங்க, வாங்கன்னு கூப்பிட தெரியாத அந்த பையனோ பொண்ணோ சம்பாரிச்சு என்னத்தை இது பண்ண போறாங்க? நாளைக்கு அது கல்யாணம் பண்ணி போய் அவங்க இடத்துல போய் அந்த பையன் என்ன பண்ண போகுதுங்க? யோசிச்சு பாருங்க. அதை தாய் தகப்பனாகிய நாம தான் சொல்லி கொடுக்கணும். கட்டாயம் இதை சொல்லி கொடுங்க. நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் இதை கடைபிடிங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிறது போல என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அதாவது எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் வந்து இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசியிருக்காங்க. இது மேலும் மேலும் இவங்க பேச்சுக்கலையை வளர்க்கணும். ஏன் வளர்க்கணுன்னா, நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்காக மக்களுக்காக செய்யணும். யாவருக்குமாம் ஒரு பசுவுக்கு புல்லாக போட முடியுங்கிறான். இல்லைன்னா நல் உரை நல்லதாவது பேசுங்க. பேசுனது எல்லாமே மிக ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்காங்க. எல்லா மாநாட்டுக்கும் வரணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தேதியெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தேதி 2-3 மாநாட்டில் மாட்டிக்கிடுச்சு. அதனால் அடுத்தபடியாக ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் பேசுமாறு அழைக்கிறோம். வாங்க. குலாதிவன் தூய்மழல் நந்தனம் பெருகவாழ்கடல் பெய்த வயிற்றினோன் கழக நீரை கவிழ்த்த மதகரி சரணம் நாளும் தலைக்கணியாக்குவாம். ஓரவொட்டார் ஒன்றை உண்ணவொட்டார் மலரிட்டு உணதாள் சேரவொட்டார் இவர் செய்வது எஞ்சான் சென்று தேவறிய சோழனை சூழனை காதுடன் சோழி கக்க கூழகட்டாரியற்றோரிமை போதினில் கொன்றவனே சிந்திக்கிறேன் என்று சேதிக்கிறேன் தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன் என்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் கிளசமும் போக்குதற்கே. திருச்சிற்றம்பலம். உரையாள் உன்றன் நடுவிருக்கும் உரையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் என்னை தந்தவனே உருவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடேசவனே போற்றி என் ஆற்றவர்க்கு நிறைவா போற்றி ஏகன் பெற்றுவந்தாய் போற்றி பாகம் பெண்ணுவானாய் போற்றி குழலை கண்ணை குழடன் காண்க அவன் தானும் உடனே காண்க காவாய் கனகத்தேனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி முருகனுக்கு அரோகர. பங்கு பெருக்கக்கூடிய வேலூர் சாமிகள் உள்ளிட்ட சான்றோர்கள் மக்கள் அத்தனை பேரையும் பணிவாக வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பெரியவர்களே, ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இருக்கிற இடம் இருக்க திருவேங்கோய்மலை புராண காலத்தில் அகத்தியர் இங்கே வழிபட்ட இடம். அகத்தியர் இங்கே வழிபட்ட இடம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டாமரை பாலம்னு ஒரு பாலம் இருக்குது. கொண்டாமரை பாலம். அங்கே தான் அகத்தியர் நீரிலே மூழ்கி உருவம் எடுத்து போனது. அதான் கொண்ட உரு பாலம்ங்கிறது தான் கொண்டாமரை பாலம்னு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு சான்றாக அகத்தியர் இங்கே சென்றதற்கு சான்றாக அந்த பாலம் இருக்குது. கொண்ட உரு பாலம், கொண்டாமரை பாலம். அடுத்தாப்புல சங்க காலத்தில் நக்கீரர் இங்கே வந்திருக்கிறார். திருவேங்கோய்மலை எழுபதுன்னு ஒரு அருமையானது 70 பாடல்களோ நூல். அதுக்கு அடியேன் உரை எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சொற்பொழிவாகவும் நிகழ்த்தி அது சைவம்.comல நீங்கள் பார்க்கலாம். சைவம்.comல திருவேங்கோய்மலை எழுபது என்னுடைய உரை இருக்குது. நக்கீரர் இங்கே வந்திருக்கிறார். வாழ்த்துகிறேன்.
அதே போல் மூவரும் இங்கே வந்திருக்காங்க. ஞான சம்பந்தர் இங்கே வந்து பதிகம் பாடியிருக்க ஒரு பதிகம் இருக்குது. நாவுக்கரசர் இங்கே வந்துட்டு தான் போயிருக்கார். ஆனால் பதிகம் நமக்கு கிடைக்கல. நம்பியார் இங்கே வந்துட்டு தான் போயிருக்கார். அதுவும் நமக்கு பதிகம் கிடைக்கல. மூவரும் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. மாணிக்கவாசகர் 2 இடங்களை ஈங்கோய் மலையை குறிப்பிடுறார். திருவாசகத்தில் 2 இடங்களை ஈங்கோய் மலையை குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடிங்க இந்த மாசி மாதம் கார்த்திகை குமார கார்த்திகைன்னு நான் கொண்டாடுறது வழக்கம். அந்த ஊரில் பெரிய அளவில் முன்னெல்லாம் நடக்கும். வாரியார் சுவாமிகள் இங்கே வந்திருக்கார், சொற்படி செஞ்சுருக்கார். கீழா ஜெகநாதன் இங்கே வந்திருக்கார், கீழன் இங்கே வந்திருக்கார். அப்படி பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. கச்சேரி இங்கே நடக்கும். மதுரை சோமு, சீர்காழி கோபராஜன் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து சொற்பொழி செஞ்சுருக்காங்க, கச்சேரி நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் இங்கே வந்த ஊர் இந்த ஊர். சுவாமி அத்வானந்த சரஸ்வதினு ஒரு சிவானந்த சரஸ்வதி இருக்கார ரிஷிகேஷ், அவருடைய மாணவர். அவர் இங்கே வந்து சிவானந்த நிலையம்னு ஆரம்பித்தார். அந்த சிவானந்த நிலையம் தான் இப்போ லலிதா மகிழ சமாஜம்னு அவளுக்கு பின்னாடி மாதாஜி அம்மா இருந்து சிறப்பாக செஞ்சாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க மறைந்து விட்டார்கள். இப்போ வந்தவங்க தான் இப்போ அதுக்கு பதிலாக தலைவராக இருக்கிறார்கள். நல்ல தொண்டு செய்கிறார்கள். ஆதரவற்ற பிள்ளைகளை அங்கே வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்து திருவாசக மாநாடு. திருவாசகம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் சைவர்கள், அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. சைவர்களுக்கு 3 முக்கியம். ஒன்று மூத்திராக்கம், இன்னொன்று திருநீர், இன்னொன்று 5 எழுத்து. மூத்திராக்கம், திருநீர், 5 எழுத்து. இந்த 3 சைவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தாற்போல் சைவர்களுக்கு வேதம் என்று சொன்னால் திருமுறைகள், வேதம் என்று சொன்னால் திருமுறைகள். ஆகமம் என்று சொன்னால் மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14. மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 தான் ஆகமங்கள். வேதம் என்று சொல்லுவது எதுனா திருமுறைகள். திருமுறைகள் 12 திருமுறைகள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது. அதுக்கு பேர் திருக்கடைக்காப்புன்னு பேர். இதெல்லாம் யாரும் சொல்லாது, நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சுங்க. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது. அதுக்கு பேர் திருக்கடைக்காப்புன்னு பேர். அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர் பாடியது. அதுக்கு பேர் தான் தேவாரம். திருநாவுக்கரசர் பாடிய 4, 5, 6 திருமுறைகள் தேவாரம். 7வது திருமுறை நம்பியாரூரர் பாடியது. நம்பியாரூரர் தான் நான் சொல்கிறது வழக்கம். சுந்தரமூர்த்திங்கிறது பின்னாடி வந்த பேர். சுந்தரமூர்த்தி நாயனார் இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லவே இல்லை. அவருடைய பேர் நம்பியாரூர் தான். அவர் பாடியதுக்கு திருப்பாட்டுன்னு பேர். 7ஆம் திருமுறை திருப்பாட்டுன்னு பேர். திருஞான சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு. திருநாவுக்கரசர் பாடியது தேவாரம். நம்பியாரூரர் பாடியது திருப்பாட்டு. இந்த 3ஐயும் சேர்த்து மூவர் தேவாரம்ங்கிற சொல்கிற மரபு பிற்காலத்தில் வந்தது. ஆனால் தேவாரம் என்று சொன்னால் திருநாவுக்கரசர் பாடியது தான் தேவாரம். அதை நம்ம மறக்கவே கூடாது. அதில் கூட இன்னொரு குறிப்பு சொல்கிறேன். பஞ்சபுராணம்னு ஒன்று பாடுற வழக்கம் உண்டு. பஞ்சபுராணம் பாடுறப்ப என்ன பண்ணுவாங்க? முதல்ல தேவாரம், அடுத்த அப்புறம் திருவாசகம், அப்புறம் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த 5ம் பாடுறது வழக்கம். அதில் தேவாரம் பாடுற பொழுது தாண்டகம்தான் பாடணும். தேவாரத்தில் எந்த பாட்டும் பாடக்கூடாது. பஞ்சபுராணம் பாடுற பொழுது தேவாரம்னு பாடுற பொழுது தாண்டகம்தான் பாடணும். 6ஆம் திருமுறையில் வர தாண்டகம்தான் பாடணும். அது முறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த 7 திருமுறைகளும் தேவாரமாச்சு. 8ஆம் திருமுறை தான் நம்ம திருவாசகம் திருக்கோவையார். திருவாசகம் திருக்கோவையார் 2 8ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை திருசைப்பா திருப்பல்லாண்டு, அது 9 பேர் பாடினது. 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். திருமந்திரத்தில் நிறைய சொன்னாங்க. நான் 5 ஆண்டுகள் வாரம் திருமந்திர வகுப்பு நடத்துகிறேன். திருமந்திர வகுப்பு 5 ஆண்டுகள் நடத்தினேன். 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு திருமந்திர வகுப்பு நடத்தினேன். அது 10ஆம் திருமுறை. அதுதான் சாத்திரத்துலேயும் வரும், தோற்றத்துலேயும் வராது. 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை 12 பேர் பாடினது, பல நூல்கள் சேர்ந்தது. 12ஆம் திருமுறை தான் சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணம். சேக்கிழாருக்கு வச்ச பேர் திருத்தொண்டர் புராணம். அது பின்னாடி பெரிய புராணம் ஆச்சு. இந்த 12 திருமுறைகள் தான் நமக்கு வேதம். 14 சாத்திரம். சிவபெருமானுக்கு 2 சொரூப லக்கணம்னு ஒன்று, தடத்த லக்கணம்னு ஒன்று. சொரூப லட்சணம், தடத்த லட்சணம் 2 உண்டு. சொரூப லட்சணம்னா சிறப்பு இயல்புன்னு அர்த்தம். தடத்த லட்சணம்னா பொது இயல்புன்னு அர்த்தம். இப்போ நான் சைவசிதாக எளிமையாக சொல்கிறேங்க. அடுத்துக்க, சிவபெருமான் எந்த செயலும் செய்யாமல் தனியாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு சிவம் என்று பெயர். எந்த செயலும் செய்யாமல் அவன் தனியாக இருக்கிற பொழுது அவனுக்கு சிவம் என்று பெயர். அவன் செயல்படுகிற பொழுது, ஐந்தொழில் ஏற்றுகிற பொழுது, உலகுக்காகவும் உயிர்களுக்காகவும் ஐந்தொழில் ஏற்றுகின்ற பொழுது அவனுக்கு பெரும் சக்தி. எந்த செயலும் செய்யாமல் இருக்கிற பொழுது அவன் சிவம். அவன் உயிர்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்கிற பொழுது சக்தி. அதனால தான் சக்தி இருந்தால் செய்ய, இல்லை சிவனேன்னு இருப்பாங்க. சக்தி இருந்தால் செய், இல்லாட்டி சிவனேன்னு இருப்பாங்க. தனியாக எச்செயலும் செய்யாமல் இருக்கிற பொழுது அவனுக்கு சிவம் என்று பெயர். ஐந்தொழில்கள் செய்கிற பொழுது அவனுக்கு சக்தி என்று பெயர். அதுதான் நான் சொன்னது மாணிக்கவாசகர் பாட்டில், உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும். அவன் சிவபெருமான் தனியாக இருக்கிற பொழுது உடையாளாகிய சக்தி அவனுள்ளே அடக்கம். சிவமாக இருக்கிற பொழுது சக்தி சிவன் உள்ளே அடக்கம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. ஐந்தொழில் ஏற்றுகிற பொழுது சக்தியுள்ளே சிவமடக்கம். தனியாக இருக்கிற பொழுது சிவத்தினுள்ளே சக்தி அடக்கம். செயலாற்றுகிற பொழுது சக்தியினுள்ளே சிவமடக்கம். அதான் உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பவானால் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தையம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இன்னொரு செய்தி, சிவசிவன்னு சொல்கிறோம் இல்லையா? சிவசிவ சிவையே நம்ம உங்களுக்கு தெரியும். சி என்பது என்னது? சிவம். வா என்பது சக்தி, யா என்பது உயிர், ந என்பது திரோதான சக்தி, ம என்பது ஆணவமலம். நல்லா தெரிஞ்சுக்கணும். சி என்பது சிவம், வா என்பது சக்தி, யா என்பது உயிர், ந என்பது திரோதான சக்தி, மா என்பது ஆணவமலம். இந்த 5 நாம் தெரிஞ்சுக்கணும். சி என்பது சிவம், வா என்பது சக்தி. சிவ சிவ சொல்கிறோம் இல்லையா? முதல் 3 எழுத்து பாருங்க. சிவசி, சிவசி. இந்த பக்கம் சிவம், அந்த பக்கம் சிவம், நடுவில் சக்தி. உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும். 2 சீக்கிரம் நடுவில் இருக்கு இல்லையா? பின்னாடி இப்போ 3 எழுத்து பாருங்க. வா சி வ. இந்த பக்கம் சக்தி, அந்த பக்கம் சக்தி, நடுவில் சிவம். அதான் உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும்,
உடையாள் நடுவில் நீ இருத்தி. எப்படி சைவ சித்தாந்தத்தை எவ்வளவு துல்லியமாக சொல்லுகிறான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு செய்தி நான் சொல்லணும். வேதம் 4 வேதம்னு சொல்கிறோம். 4 வேதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ருக்கு யஜு சாம அதர்வம் அவங்க சொல்லிட்டாங்க. நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான்கிற தொல்வாக்கியத்துக்கு விளக்கு எழுதுகிறார் நச்சினார்க்கினியர். உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் சொல்லுவாங்க. அவர் விளக்கம் சொல்கிறார். சொல்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 சொல்லலை, ருக்கு யஜு சாம அதர்வம்னு சொல்லலை, அவர் வேறு 4 சொல்கிறாரு. வேறு 4 சொல்லிட்டு இது என்னன்னா, இது பின்னாலே வேதவியாசரால் ஒழுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் வேதம் 3 தான், ருக்கு யஜு சாமம் தான். தமிழ் வேதம் தான் 4. தமிழ் வேதம் 4. அந்த வடமொழி வேதம் 3 தான். வேதம் திரையன்னு சொல்லுவாங்க. பின்னாடி இந்த நான்மறையை பார்த்து அந்த 4 சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் நம்ம நான்மறை எது என்பதை மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அன்று முதலா ஆளின் கீழ் அமர்ந்து 4 என்ன சொன்னால் அறம் முதலாம் 4. ஆளின் கீழே அமர்ந்து அந்த 4 என்ன சொன்னாருங்கிறத 3-4 இடத்துல மாணிக்கவாசகர் சொல்றார். அறம் முதலாம் 4, அறம் பொருள் இன்பம் வீடு. இதை மாணிக்கவாசகரே சொல்லுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம திருவாசகம் முற்றோதல்னு சொல்கிறோமே ஒழிய முற்றோதுதல்னு தான் சொல்லணும். எல்லாம் தப்பு தப்பாக முற்றோதல்னு போடுறாங்க. முற்றோதுதல்னு தான் சொல்லணும். முற்றோதுதல் தான் சொல்லணும். அதை நாம் பொருள் தெரிஞ்சு சொல்லணும். சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு சொல்லுவாங்க. சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு சொல்லுவாங்க. பொருள் தெரிஞ்சு நாம் சொல்லணும். அது மட்டும் இல்லை, மாணிக்கவாசகத்தை கேட்டாங்க, நீங்கள் எழுதுனீங்க திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு கேட்டாங்க. பொருளாக வேணும், இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். சன்னதிக்கு போனார். நடராசனை காமிச்சார். திருவாசகத்துடைய பொருள் எது? ஆமாம், அவர் தான் எல்லாமே. நடராச பெருமான் தான் எல்லாமே. இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்லணும். திருமுறைகள் சொல்கிற பொழுது முதல்ல திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். முடிக்கிற பொழுது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி தான் முடிக்கணும். காரணம் என்னன்னா, திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. திருச்சிற்றம்பலம் என்பது சிதம்பரம், சிற்றம்பலம் என்பது சிதம்பரம் ஆயிடுச்சு. அது ஊருபலாக ஆயிடுச்சு. இப்போ ஊரு கரியாய் இதியாய் உருவாய் ஒருவாய் ஒருவாய் ஓனே வான்முகில் வளாது வெய்ய மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையில்லாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்ய நீதி விளங்கிய உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சொற்பொழிவாளர்னு ஆவன்னு சொல்லி போச்சு. பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. கொஞ்சம் இருங்க, எல்லாரும் ஐயாவுக்கு கடைசி ஐயா ஆசீர்வாதம் பண்ணி விட்டு தான் போவாங்க. ஆள்வை போத்துவாங்க. ஐயா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் ஐயா. அரணம பார்வதி பதே.